உனக்கு இதுல என்ன சாங் கிடைச்சது? பாருமா, இல்ல இல்ல கைய வச்சிய உனக்கு என்ன அதுல அனுபவம் கிடைச்சது? இல்ல உனக்கு 2 பக்கமும் பூரா இருக்கா? எனக்கு பாரு ஒண்ணுமே காணோம். உனக்கு வேணுமா? குடியத்தா உனக்கு வேணும்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு செங்கல்ல கட்டிக்க. இந்த 2 எலும்பு வச்சுக்கிட்டு என்னால நடக்க முடியல. செங்கல் கட்டி நான் நடக்கலாம். அண்ணா அம்மா வாங்கண்ணா, வணக்கண்ணா. இல்ல பொறுப்பா இது. அண்ணா வணக்கம். என்ன அழகு? வணக்கம் தனகழகுமா. வணக்கம் தனக்கழகு. ஆமா. இந்த வாசலுக்கு என்ன அழகு? இந்த வாட்சில அப்படியே ஓல அழகு. கோல அழகு. கோலம் கோலம். ஒரு கோயிலுக்கு என்ன அழகு? ஒரு கோயிலுக்கு 2-3 செங்கல் வச்சு அழகா இருக்கும். ஒரு கோபுரம் அழகுமா. அந்த கோபுரத்துக்கு பாத்து தண்ணி முட்டப்பா. கோபுரத்துக்கு என்ன அழகு? ஒரு கலசை வச்சு அழகுமா. கலசம் வச்சு அழகு. ஒரு வீட்டுக்கு என்ன அழகு? ஒரு வீட்டுக்கு ஒரு 10-19 வயசுல அழகா இருக்கும். ஒரு வயசு பொண்ணு இருந்தா அழகுதான், அழகா இருக்கும். ஆனா இரவு நேரம் ஆயிட்டா அந்த வீட்டுக்கு என்ன அழகு? ஒரு திருவிளக்கு ஏற்றி வச்சு அழகுமா. திருவிளக்கு ஏத்து வச்சு அழகு. ஆமா. அந்த திருவிளக்கு ஏத்துவதற்கு யார் அழகு? எங்க பாட்டி தான் அழகா இருக்கும். கரெக்டா உட்காந்துருக்கு. சரி, அம்மா அழகா இருக்கு. அழகா இருக்கும். இந்த தெருக்கூத்துக்கு என்ன அழகு? இந்த தெருக்கூத்துக்கு பொட்டி மத்தல வச்சு அழகா இருக்கா. இந்த ஒரு சத்தியமா ஒரு கோட்டரை போட்டு வச்சுட்டா இன்னும் அழகா இருந்திருக்கும். வரவே மாட்டேங்குது. வள்ளியா? வரலையே. சரி, இந்த தெருக்கூத்துக்கு என்ன அழகு? இந்த கோமாளி அழகுமா. கோமாளி தான் அழகு இல்லையா? இந்த தேவாலய சபைக்கு பேரு என்ன? அது தேவர் சபை. இந்த சபை டெல்லியில் கொடுத்த சபைக்கு பேரு அது சட்ட சபை. இரவு கால வேலை சபை அமைஞ்சிருக்க. சரி. இந்த சபைக்கு பேரு என்ன? இது மக்கள் சபை, மலர் பூங்காவன சபை என்று சொல்லலாம். இந்த சபை யாருடைய அனுகிரகத்தில் அமைஞ்சிருக்கிறது? சத்தியமா தெரியாது. இந்த சபை யாருடைய அனுகிரகத்தில் எதற்காக இரவு நேரத்தில் இப்பேற்பட்ட அராந்திர காட்டுல அமைந்திருக்கிறது? எதுக்கு வச்சுக்கிறாங்க? எதுக்கையா கூத்து வச்சுக்கிறாங்க? தூங்குறாங்க பாரு எல்லாம். எல்லாம் ஆடுறதுக்கு ஒண்ணுங்கடா. சரி. ஓ, கருப்புசாமி கோயிலுக்கு வச்சுக்கிறாங்க. கருப்புசாமி வச்சுக்கிறாங்களா? கருப்பு சாமி. கருப்பு சாமின்னு சொன்னா அதாவது அந்த அண்ணவருடைய அனுகிரகத்தில் சபை அமைஞ்சிருந்தாலும் இந்த தீப ஒளியும் தெய்வ சபையும் திருப்புகழ் என்பது 6 எழுத்தை குறித்தது. திருப்புகழை ஏற்றியவர் அருணகிரிநாதன். அருணகிரிநாதனுக்கு துணை சென்றார் ஆண்டவர் முருகன். முருகன் பிறந்தது. சரவண பொதிகை. சரகனையை தரித்தது. கங்கை. கங்கையை தரித்தது. ஈசன். ஈசன் ரிஷபம். ரிஷபத்தை படைத்தவர். பிரம்மா. பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி. சரஸ்வதி கையிலிருப்பது. வீணை. வீணை குறித்தது. நாதம். நாதத்துக்குரியது. சங்கீதம். சங்கீதத்துக்குரியவன். நாரதன். நாரதன் செய்வது. கலகம். கலகத்தை படைத்தவர். தர்க்கன். தர்க்கன் மகன். சக்தி. சத்தியன் கருப்பது. கபாலம். கபாலத்துக்குரியவன். அரக்கன். அரக்கன் செய்வது. அதிர்மம். அதிரமத்தை அழிக்க பிறந்தது. சக்கரம். சக்கரத்துக்குரியது. விஷ்ணு. விஷ்ணு என்றார். ஆளி. ஆளி என்றார். அலைக்கடல். ஓடு சமுத்திரத்தின் நடுவிலே பள்ளி கொண்டிருக்காரு. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. அண்ணனுடைய மார்புல தங்கிய பிள்ளையார். ஸ்ரீ மலர் மங்கை மகாலட்சுமி. மலர் மங்கை மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மலர் மங்கை மகாலட்சுமி விலாசம் பெற்ற சபை இருக்கா? நம்முடைய தாய் தந்தைமார்கள், அண்ணன் தம்பிமார்கள், இன்னும் அக்கா தம்பிமார்கள், நம்ம கூட பிறந்த சகோதரி சகோதரர்கள் மாமன் மைத்து போல அலைகடை போல அமர்ந்திருக்காரு. இந்த சபைக்கு நான் வந்தேன். நான் யார்? என்னுடைய பெயர் எப்படி? என் நாடு நகரம் எப்படி? என்னை ஈன்ற தந்தை தாய் தந்தை யார்? என் தாய் வைத்து என் தாய் என்னை 10 மாதம் 300 நாள் உந்தி கமலத்தில் வைத்து சுமந்து தொந்தி நடுங்க தொடர் நடுங்க கும்பியை கொள்ளப்பட்டு என் தாய் பெற்றதா? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? சொன்னா தெரியும். சொன்னா தெரியாது. சொல்லுனா தெரியாது. சொல்லுங்க. விவரமா சொல்றேன், கவனமா. அப்படியா கட்டம்.
பிறந்து இரண்டாக வெடித்து சரி நான் பராசக்தியா பிறந்தவன். சரிம்மா. எப்படி பிறந்து? பராசக்தியாக பிறந்தது. பராசக்தியாக பிறந்தவன். சரி. முதல் பிறவிலே நான் 3 கண்ணோட 2 பார்வைக்கு 2 கண்ணும் சரி நெற்றி கண்ணோட பிறந்தவன். இரண்டாவது பிறவிலே சரி பர்வதராஜனுக்கு மகளா பிறந்தவன். பிறந்து உமா பார்வதி என்று பெயர் படைத்தவன். சரிம்மா. மூன்றாவது விரல் எங்க பிறந்தது? எப்படி? தூர்வாசர் சாபத்திலே சரி சுடல கரையிலே பெரியாணிச்சா பிறந்தவன். சரி. மூணாவது விரல். நாலாவது விரல் எங்க பிறந்தது? எப்படி? நலமகாராஜன் வயிற்றிலே சரி நான் நலாங்கடியா பிறந்தவன். சரிம்மா. ஐந்தாவது விரல் எங்க பிறந்தது? எப்படி? ரேணுக மகாராஜனுக்கா சரி ரேணுகா பத்திரிக்கும் நான் ரேணுகையா பிறந்து சரி ஜமத்தக்கடு முனிவரை மாலையிட்டவன். சரிம்மா. ஏழாவது விரைவில் 7 கன்னிமாராக பிறந்தது. சரி. எட்டாவது விரைவில் மதுரையை ஆண்டு வரக்கூடிய சரி கோகுலைக்கும் பாண்டியனுக்கு நான் கண்ணிகையா பிறந்தவன். சரிம்மா. எப்படி பிறந்து? கண்ணையாக கண்ணியாக பிறந்தவன். சரி. ஒன்பதாம் பிறவிலே எப்படி? ஓலை எழுதும் கன்னியாக பிறந்தவன். சரிம்மா. 10வது பிறவிலே தெல்லிலே நடனமாடும் பத்திரக்காளியா பிறந்தவன். சரி. என் பிறவி எத்தனை? 10 பிறவியில நான் பிறந்தவன். சரி. அப்படி இருந்தாலும் நான் சபைக்கு வந்தேன். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? எப்படி? சொல்லட்டா? சரி உமா பார்வதி என்று தெரிந்தாயா? அப்படியாமா? அப்படி இருந்தாலும் என்ன மாலையிட்ட மன்னவர் யார்? சரி உலகம் படி அளக்கக்கூடிய பரம கடவுள் தான் என்ன மாலையிட்டார். சரி. அப்படி என்ன மாலையிட்டு இருந்த போதிலும் ஏது காரணமான வெள்ளிங்க இருந்த பெண்ணை சரி சபைக்கு அழைத்திருக்காரு. அண்ணவர் ஓடோடி பார்க்க வேண்டும் இல்லையா? அப்படி பார்ப்பதா இருந்தாலும் என் ஆசை மனவள இருக்கு. சரி. எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? எத்தனை பேருங்க பொண்டாட்டிய? 2 மனைவி. 2 பேரா? சரி. நான் ஆசை மனைவி ஆகிய உமா பார்வதியா இருந்தாலும் சரி அண்ணவர் இடபாகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கேன். சரி. என் தங்கை ஆகிய கெங்காதேவி சடாபாரத்தில் இருக்கா. சரி. அண்ணவரை ஓடி உன் அக்காவாகிய சரி பார்வதி அழைத்துன்னு சொல்லி சரி என் தங்கி ஆகிய கெங்காதேவி சபைக்கு அழைத்து வர வேண்டும். அப்படியாக பிறகு பார்க்கலாம். தன் தங்கை கங்காதேவி அழைக்க கங்காதேவி சபையுடன் காண்க.